கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸில் இப்போ வெளியாக இருக்கிற கிரவன் த ஹண்டர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகன் ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஒரு தம்பி, இவருடைய அப்பா இருக்காப்லையே அந்த ஆள் போதை மருந்து எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் உயிர்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்காத ஒரு நபர். அதனாலேயே தகப்பனை கண்டாலே பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகனுடைய தம்பியை ஒரு கும்பல் கடத்த தன்னுடைய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தம்பியை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குறாப்புல படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது இந்த கதையில், இது அந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் 6வது படமாக வெளியாகிற படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதைக்களத்தை பார்க்கும்போது அட்டேங்கப்பா, லண்டனு, நியூயார்க்கு, டான்சானியா, ரஷ்யான்னு சொல்லி கதைக்களம் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு பறக்குது. அதே மாதிரி ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று, ஒரு 8 நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. அந்த ஸ்னீக் பீக்கை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதை பார்த்து சில்லறையை செதற விட்ட ஒரு நபர் தான் நானும். உண்மையாகவே அந்த ஸ்னீக் பீக் அளவுக்கு மொத்த படம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி செம சவுண்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த படத்தை இந்த டீமு, அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. குறிப்பாக அந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக அனல் பறக்க அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. படத்துடைய அந்த வெரி ஃபஸ்ட்டு அந்த 8 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த ப்ரிசன் பிரேக், அந்த எஸ்கேப், அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஊருக்குள்ளே ஒரு காரை வந்து ஹீரோ சேஸ் பண்ணுவாப்புல அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், மாடுகளுடைய கொம்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ட்ரக்கு போகும், அந்த ட்ரக்குக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி படத்தில் அந்த மாதிரி அனல் பறக்கிற பல காட்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் டெக்னிக்கலி சவுண்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்கு இந்த டீமு. அது ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, அங்கங்கே ஒரு சில ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாரும் தேவையானதை கொண்டு வந்திருக்காங்க. டிஐ டீமும் இந்த படத்துக்கு எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொண்டு வரணுமோ அந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆரோன் டெய்லர் ஜான்சன் அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. முதல்ல ஃபிசிக்கை அவர் மெயின்டைன் பண்ண விதமே வேறு லெவல், அட்டகாசமாக இருக்காப்புல. பீஸாக வச்சுருக்காரு பாடியை. என்ன தான் எங்கள் விஎஃப்எக்ஸில் தான் அவ்வளோ விஷயத்தையும் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அவருடைய எஃபர்ட்டுமே ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்கார் அந்த கதாபாத்திரத்தை. படத்தில் முக்கியமாக 2 வில்லன் கதாபாத்திரம், ஒன்று அலெசாண்ட்ரோ நிவாலா, இன்னொன்று கிறிஸ்டோஃபர் அபாட். 2 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கொடுக்கப்பட்டதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அரியானா டிபஸ் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க ஒரு 4 சீனுக்கு வந்துட்டு போகிற ஒரு நபர் தான், பட் அவங்களும் அந்த கொடுக்கப்பட்டதை பண்ணியிருக்காங்க. ரசல் க்ரோ அவர் ஒரு கௌரவ தோற்றம் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் அங்கங்கே வந்தால் கூட ஒரு கௌரவ தோற்றம் மாதிரியே ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல. அவரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை ஹீரோவை தவிர வேறு எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் இவங்க ப்ராப்பராக எழுதவே கிடையாது. ரசல் க்ரோவுக்கும் அவருடைய 2 பசங்களுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன, கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லை லவ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன, கதாநாயகனுக்கும் அவருடைய தம்பிக்குமே இடையிலான அந்த பாச பரிமாற்றம் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன, ஏன் ரசல் க்ரோவுக்கும் அவருடைய பிள்ளையை கடத்தின அந்த வில்லனுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஆக்சுவலான கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறது எதுவுமே ஆழமாகவோ அழுத்தமாகவோ எங்கேயுமே சித்தரிக்கப்படலை. இதெல்லாம் விட நம்ம மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ஹீரோ கதாபாத்திரத்தை விட வில்லனுடைய கதாபாத்திரங்கள் பவர்ஃபுல்லாக எழுதப்பட்டது இந்த படத்தில் தான். இந்த படத்தில் 1க்கு 2 வில்லன்கள்
2 பேருமே அவங்களுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதத்திலேயே அட்டேங்கப்பா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோவால் என்னங்க பண்ண முடியும், என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்து அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் 2 முடிக்கப்பட்ட விதம் இருக்குது பாருங்க, சொப்பா இதுக்கு தானே இவ்வளோ ஹைப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்களை பண்ணி விட்டாங்க. இங்கேயே அந்த படம் படுத்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு எமோஷன்ஸுங்கிறத எந்த கதாபாத்திரத்தினாலையும் எம்மி கூட கிரியேட் பண்ண முடியல நமக்கு. இதனாலேயே எந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடந்தாலும் அட போங்கங்க அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் நம்ம பார்க்குறோம். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற ஃபீலும் வரல, ஐயோ இவங்களுக்கு இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஃபீலும் வரல. அப்படி ஏதோ கடனுக்கு உட்காந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு படமாகத்தான் இது வந்திருக்கு. இந்த கதாபாத்திரங்கள் இந்த லெவலுக்கு எழுதப்பட்டதுனாலேயே. இதுபோக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடங்கள் பரபரப்பாக இருக்குது, ஒரு சில இடங்கள் கான்வர்சேஷனாக பெருசாக அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லாமல் போச்சு. இது எல்லாமே போக இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை ட்விஸ்ட்டு அப்படின்னு இவங்க நம்பினாங்க பாருங்கள், அதுவே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி ஏங்க இதை ட்விஸ்ட்டுன்னா யோசிச்சாங்க, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இவங்க வச்ச அந்த ட்விஸ்ட்டும் கடைசியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்டோரி லைனு, செம்மையான எக்ஸிக்யூஷன். ஆனால் இவங்க ரைட்டிங்லேயும் சரி, கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்துலேயும் சரி பெருசாக கோட்டை விட்டதுனால எந்த ஒரு கனெக்ட்டுமே இல்லாமல் அது மாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, பட் ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டாகத்தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.